ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சென்னையில ஓடுற மெட்ரோ ட்ரெயின்ஸ் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம சென்னையில மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஆனது ஆரம்பிச்சு அதோட சர்வீஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷத்துல நம்ம சென்னையில ஓடுற மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல எவ்வளவு பேர் பயணம் செஞ்சாங்க அப்படின்ற தகவலை நான் உங்க முன்னாடி பிரசன்ட் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷனை இயர் வைஸாவும் மந்த் வைஸாவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதோட சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் சிஆர்எம்எல் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு எஸ்டிமேட் வச்சிருந்திருப்பாங்க இல்லையா? எஸ்டிமேட் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கிற இந்த ட்ரெயின் சேவையில இவ்வளவு பேர் பயணம் செய்வாங்க அப்படின்ற ஒரு கணிப்பையும் அவங்க வச்சிருந்திருப்பாங்க. இந்த எஸ்டிமேட்டை இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற தகவலையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இயர் வைஸ் டேட்டா. 2015 ஜூன் மாதத்துல நம்ம சென்னையில மெட்ரோ ட்ரெயின் சேவையானது தொடங்கப்பட்டது. இந்த மெட்ரோ ட்ரெயின் சேவை ஆரம்பிச்சு ஒரு 3.5 இயர்ஸ், அதாவது 2015 ஜூன்ல இருந்து 2018 டிசம்பர் வரையிலான டைம் பீரியட்ல ஒரு 2,80,00,000 பேர் நம்ம சென்னையுடைய மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல பயணம் செஞ்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 2019 ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 வரையிலான டைம் பீரியட்ல 3,28,00,000 பேர் நம்ம சென்னையுடைய மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல வராத நம்பர்ஸ் இந்த ஒரு வருஷத்திலேயே வந்திருக்கு. அதாவது 3 வருஷத்துல பயணம் செய்யாத உங்களோட எண்ணிக்கை ஒரே வருஷத்துல சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு ஜம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது 2020 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் சென்னை மெட்ரோ ரயில்கள்ல எவ்வளவு பேர் பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1,18,00,000 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. நீங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 2019 கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு பெரிய டிராப்பை உங்களால பார்க்க முடியும். எதனால இந்த டிராப் அப்படின்னா ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கோவிட் பேண்டமிக் வந்திருந்தது. சோ எங்க பார்த்தாலும் லாக்டவுன். தமிழகம், இந்தியா, சென்னை எல்லா இடத்துலயுமே லாக்டவுன் போட்டிருந்தாங்க. சோ நம்பர்ஸ் கம்மியா இருக்கிறது எக்ஸ்பெக்டடான ஒண்ணுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 2021 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு பேர் சென்னை மெட்ரோல பயணம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா 2,53,00,000 பேர் சென்னை மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த வருஷத்தை நம்ம ஒரு ரிகவரி இயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மறுபடியும் ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்க ஆரம்பிச்சாங்க, காலேஜஸ், ஆபீசஸ் எல்லாம் திறக்க ஆரம்பிச்சாங்க, வெளியூர் போனவங்க எல்லாம் மீண்டும் சென்னைக்கு வர ஆரம்பிச்சாங்க. சோ ஒரு ரிகவரியான டைம். 2019ல அச்சீவ் பண்ண நம்பர்ஸை பீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டா அந்த 3,28,00,000 அப்படின்ற நம்பரை பீட் பண்ணல. பட் ஸ்டில் 2020ல அச்சீவ் பண்ண நம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு டபுளாவே 2021ல அச்சீவ் பண்ணிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 2022 ஜனவரி 1 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் எவ்வளவு பேர் நம்ம சென்னை மெட்ரோல பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 3,57,00,000 பேர் நம்ம சென்னை மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல பயணம் செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சென்னை மெட்ரோல பயணம் செஞ்சவங்களே மிக அதிகப்படியான நம்பர்ஸ் நம்ம இந்த இயர் தான் அச்சீவ் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 3 மாதங்கள் மீதமுள்ள நிலையில நம்மளால எனக்கு தெரிஞ்சு ஒரு 4.5 crores to 5 crores அப்படின்ற நம்பரை இந்த இயர்ல நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததா நான் சொல்ல போறது மந்த் வைஸ் டேட்டா. இப்ப நம்ம பார்த்த டேட்டாவே கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ மந்த்லி எவ்வளவு பேர் பயணம் செய்யறாங்க அப்படின்ற தகவல் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். சோ 2021ல பாத்தீங்க அப்படின்னா from ஜனவரி டு டிசம்பர் நீங்க அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நம்பர் காமனா தென்படும். அதாவது அந்த 20 lakhs ரேஞ்ச், 20 to 30 lakhs ரேஞ்ச் காமனா பரவலா தென்படுது. நிறைய மாதங்கள் 26, 29, 28, 20 அப்படின்ற ரேஞ்ச்ல இருந்திருக்கு. சோ நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். 2021ல அப்ராக்சிமேட்டா ஒரு 25 லட்சம் பேர், ஆவரேஜா சொல்றேன், 25 லட்சம் பேர் சென்னை மெட்ரோல ஒரு மாதத்திற்கு பயணம் செஞ்சிருந்தாங்க. அடுத்தது 2022 இந்த முதல் 8 மாதங்கள்ல இந்த டேட்டாவை பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உங்க கண்ணுல எது தென்படும் அப்படின்னா 40, 50 இந்த ரேஞ்ச் தென்படும். சோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிற நம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் டபுளா இருக்கு. சோ ஆவரேஜ் எடுத்தா கூட நம்மளுக்கு ஒரு 40 to 50 lakhs அப்படின்ற ஒரு நம்பர் நம்ம டிரைவ் பண்றோம். சோ ஆப்வியஸா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது மெட்ரோ ட்ரெயின்ல பயணம் செய்யறவங்களோட எண்ணிக்கை ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. இது சிஆர்எம்எல்க்கும் சரி, இது ஒரு சென்னை மக்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சென்னையோடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்ட் எது அப்படின்னா அது நம்ம சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் தான். அடுத்ததான் நான் சொல்ல போறது சிஆர்எம்எல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ரியாலிட்டியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. இது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல 2021, 22 காலகட்டத்துல, அதாவது இப்போ பிரசன்ட்ல ஒரு நாளைக்கு 4ல இருந்து 4.5 லட்சம் பேர் சென்னை மெட்ரோவை பயன்படுத்துவாங்க, அதுல பயணம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சிஆர்எம்எல் நிறுவனம் எதிர்பார்த்தாங்க. ஒரு மாசத்துக்கு 30 நாள் அப்படின்னு கணக்கு போட்டா கூட 4.5 lakhs
lakhs into 30 அப்படின்னு கணக்கு போட்டா ஒரு மாதத்திற்கு 1.35 crores அப்படின்னு வருது. பட் இப்போ அச்சீவ் பண்ணிருக்கிற நம்பர்ஸோட ஆவரேஜ் பார்த்தா அரௌண்ட் 40 lakhs தான் இருக்கு. அப்படின்னா சிஆர்எம்எல் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கோவிட், டிலே இன் எக்ஸிகியூஷன், லெஸ் கவரேஜ் இன் சிட்டி, சர்விங் ஸ்பெசிபிக் இன்கம் கிளாஸ் குரூப், டஃப் காம்படிஷன் ஃப்ரம் எம்டிசி அண்ட் சர்பன் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிட்டே போகலாம். கோவிட் பேண்டமிக்னால நிறைய பேர் வந்து நம்ம சென்னையை விட்டு சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கம்ப்யூட்டர்ஷிப் கண்டிப்பா குறைஞ்சுதான் இருக்கு. ஒரு சில ரூட்ஸ்ல மட்டும்தான் நம்ம சென்னை மெட்ரோ ட்ரெயின்ஸை ஆப்ரேட் செஞ்சுட்டு வராங்க. டெல்லி மாதிரியோ ஹாங்காங் மாதிரியோ ஒரு எக்ஸ்டென்சிவான நெட்வொர்க் கவரேஜ் வந்து இன்னும் நம்ம சிஆர்எம் நிறுவனத்துக்கு, அதாவது நம்ம சென்னை மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல இல்ல. ஒரு சில ரூட்ஸ் மட்டும்தான் நம்ம சென்னை நகர்ல இப்போ ஓடிட்டு இருக்கு. இதுவும் ஒரு காரணமா சொல்லலாம். ஏன்னா அதிக இடங்கள்ல வந்து ஸ்டேஷன்ஸ் இருந்ததுன்னா மக்கள் அதிக பேர் பயணம் செய்வாங்க. மக்கள் அதிக பேர் பயணம் செஞ்சாங்க அப்படின்னா இவங்களோட வருமானமும் அதிகமாகும். அடுத்த ஒரு மிக முக்கியமான காரணமா நான் பாக்குறது சபர்பன் ட்ரெயின்ஸ். நம்ம நார்மல் லோக்கல் ட்ரெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜெனரல், வெண்டோர்ஸ் சொல்லிட்டு டிஃபரெண்ட் இன்கம் குரூப்ஸ் கவர் பண்ற மாதிரி கோச்சஸ் இருக்கும். கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பயணம் செய்வாங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்லயும், சிறு வியாபாரிகள் வந்து வெண்டர்ஸையும் ப்ரிஃபர் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தி, வெண்டர்ஸும் ஜெனரலும் ஒரே டிக்கெட் ரேட் தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் சிஆர்எம்எல்ல இருக்கா, மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. இதே மாதிரி எம்டிசி பஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஏசி பஸ், டீலக்ஸ் பஸ், ஒயிட் போர்ட் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட இன்கம் ஏத்த மாதிரி அவங்க வந்து பயணத்தை மேற்கொள்றாங்க. சென்னை மெட்ரோல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. இன்னொரு பக்கம் எம்டிசில ஃப்ரீ ரைட்ஸ் ஃபார் உமன், பாசஸ் ஃபார் ஸ்டூடெண்ட், சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 10 பாஸ் அப்படிலாம் கொடுக்குறாங்க. சபர்பன் ட்ரெயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்ல. ஒரு 5 ரூபாய் இருந்து 10 ரூபாய் இருந்த அப்புறம் சென்ட்ரல் டு ஆவடியோ இல்லைன்னா கும்முடி போண்டியோ இல்லைன்னா தாம்பரத்துக்கு நம்மளால சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பீச்ல இருந்தோ போயிட முடியும். சோ சென்னையோட மோஸ்ட் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷனா எது இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது வந்து சபர்பன் ட்ரெயின்ஸ் தான். சோ இப்ப இருக்கிற நிலையில இருந்து சிஆர்எம்எல் நிறுவனம் வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க இன்னும் நிறைய ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிக்கணும். டிக்கெட் பிரைசஸையும் அவங்க கண்டிப்பா கம்மி பண்ணணும். சிஆர்எம்எல் நிறுவனம் வாங்கி இருக்கிற கடனுக்கு இவங்களால டிக்கெட் விலையை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு அதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ரிமோட்டா தான் தெரியுது. டிக்கெட் விலையை குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஆர்எம்எல் நிறுவனம் இன்னும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் மாட்டிப்பாங்க. மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம ஒரு நிலையில தான் சிஆர்எம்எல் நிறுவனம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ்ல சிஆர்எம்எல் நிறுவனம் பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மாதிரி சென்னையில இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.